सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. வாராஜ்ய சித்தி அபவாத கரணம் 12வது ஸ்லோகம். தன் கும்ப சத் குசூலம் தத் அகிலபிதி யத் பாதி யச்ச ஸ்ருதம் பிராக் தத் சத்யம் வியாப்ய விஸ்வம் घट पिठरमुखं मृत्तिकेवावभाति तस्मिन् रज्जाविवाहिर् निखिलमपि जगत् कल्पितं तत् स्वभावात् तन्मात्रं तत् पृथक्त्वे ह्यसदिदमखिलं स्यात् तदेव ह्यभेदे. பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா அத்வைதிகள். பிரம்மைவ சத்தியம் பாக்கியெல்லாம் அனிருத்தம் அப்படின்னு சொல்றாலும் இல்லையோ, பிரம்மந்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா, ஆனா நமக்கு ஜெகத்தெல்லாம் சத்தியமா தெரியாது, அது எப்படின்னு கேட்கிறான். நம்மளை பொறுத்தவரை ஜெகத்தும் சத்தியமா தெரியுது, பிரம்ம சத்தியமா தெரியாது. பிரம்மத்தை தெரியல, ஆனா ஜெகத் சத்தியமா தெரியுது. சத்தியமா தெரியக்கூடிய ஜெகத்தை நீ ஏன் சத்தியம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு இப்ப பதில் சொல்றார். தன் கும்ப சத் குசூலம் சத் அகிலமிதி யத் பாதி. இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம லோகத்துல எந்த வஸ்துவை பார்த்தாலும் அது சத் சத் சத்துன்னு தெரியுது. சத்துன்னா சத்தியம்னு கூட வச்சுக்கலாம். சத்துங்கிறதுக்கு சத்தியம்னு அர்த்தம் வச்சுருப்போம். ததேவ சௌமிய நமக்ராசின்னு சொன்ன மாதிரி. எழுத்தாப்புல இருக்கிற வஸ்து எப்படி இருக்கு? சத்தியமா இருக்கு. ஆமா, எதை எடுத்தாலும் சத்தியமா தான் தெரியுது. தன் கும்பகா, ஒரு பானை எடுத்துட்டோம்னா அது சத்தியமா தான் தெரிகிறது. குசூலம், குசூலம் அப்படிங்கிறது தானியங்களை நிரப்பி வச்சுக்கக்கூடிய ஒரு மண் பாத்திரம், பெரிய பாத்திரம். அதுல நிறைய தானியங்களை போட்டு வச்சுப்பாங்க, காப்பாத்து, அதாவது பல நாள் காப்பாத்தி வச்சுக்கிறதுக்கு உண்டான பாத்திரம், பெரிய பாத்திரம். குசூலம், அதுவும் சத்தியமா தான் தெரியுது. அதே மாதிரி அகிலம் சதிதி, லோகத்துல எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ எல்லாமே சத்தியமா தான் தெரிகிறது. இப்போ இந்த சத்தியம் சத்தியம்னு ஒரு சத்தியம் கூடவே தெரியறதுங்கிற. தன் கும்பகா சத் குசூலம் சத் அகிலம், அப்படி எல்லா இடத்துலயும் சத் சத் சத்துன்னு ஒண்ணு வருதோ இல்லையோ, அது ஏன் அப்படி தெரியறதுன்னு சொன்னா அந்த சத்தியம் இதோடு கூட பாசிக்கிறது. அதனாலதான் யத் பாதி அப்படின்னு. ஆக தன் கடகா அப்படின்னு சொல்றது கடத்தோடு சேர்ந்து அந்த சத்தியம் பாசிக்கிறது, சத் பதார்த்தம். சத் குசூலம்னு சொல்லும்போது குசூலத்தோடு சேர்ந்து அதே சத்து பாசிக்கிறது. அகிலம் சத்து, ஜெகத்தே எல்லாமே சத்தியமா இருக்கு அப்படின்னு சொல்றச்சு அந்த சத்து தான் பாசிக்கிறது. எந்த சத்துன்னு கேட்டா யச்ச ஸ்ருதம் பிராக், யச்ச ஸ்ருதம் பிராக். இப்ப நம்ம தத்துவசிங்கிற வாக்கியத்தை தானே எடுத்துட்டோம். இந்த வாக்கியம் வரத்துக்கு முன்னாடி சதேவ சௌமிய நமக்ராசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு வருது. ஆக ஏகமேவ அத்விதீயம்னு எதை சொல்லிருக்குன்னா சத்து, சதேவ சத்தை தான் சொல்லியிருக்கு, ஏகமேவ அத்விதீயம். ஆக ஏகமேவ அத்விதீயம்னு எந்த சத்தை பத்தி சொல்லப்பட்டதோ அதே மாதிரி தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவசி அப்படிங்கிற இடத்துல தத்துவசின்னு சொல்றதுக்கு முன்னாடி தத் சத்தியம்னு வேற சொல்லியிருக்கு. ஆக எது சத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டதோ அந்த சத்தியம் எப்படி இருக்குன்னு, ஏன் இப்படி எல்லா இடத்துலயும் சத்து சத்தியம்னு தெரியுதுன்னு கேட்டா, அந்த சத்தியமானது நாம பார்க்கக்கூடிய விஸ்வத்தையே, பிரபஞ்சத்தையே, எல்லா பிரபஞ்சத்தையும் தன்னோடு சேர்த்து
தெரியும்படியா பண்றது. அதோட சேர்ந்து தெரியறதுனாலதான் நமக்கு அது சத்தியம்னு தெரியுது. சத்தியத்தோடு சேர்ந்து கட்டம் தெரியுது. அதனால கட்டம் சத்தியமா தெரியுது. பிரபஞ்சம் பூரா அந்த சத்து தெரியாம தெரியல, சத்தோட சேர்ந்தே தெரியுது. ஆகையால சத்துன்னு தெரியுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். கடபிடர முகம் மிருத்திகேவ. கடம்னா பானை, பிடரங்கிறது வேற இன்னொரு மண்பாண்டம், சமையல் பண்றதுக்கு உபயோகப்படக்கூடியது. அப்பேற்பட்ட இந்த மண் பாண்டம் எல்லாத்துலயும் மண் மண் அப்படின்னு சேர்றதோ மண் பானை, மண் பாண்டம் அப்படின்னு மண் மிருத்திகாங்கிறது ஒண்ணு சேர்ந்து தெரியறதோ இல்லையோ, அதே மாதிரிதான் சத் சன் கும்பகா, சத் குசூலம், சத் ஜெகத்து அப்படின்னு சத் சத் சத்துங்கிற அம்சம் சேர்ந்து தெரியுது. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, திருஷ்டாந்தத்திலே மண்ணால் ஆனது தானே அந்த பானை, மண்ணால் ஆனது தானே அந்த பாண்டம், அதனாலதான் மண்ணுன்னு தெரியுது. மண்ணோடு அது தாதாத்மியம் கொண்டதாக இருக்கிறதுனாலே அது மண்ணாக தெரியுது அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. அப்படி சொன்னா இங்கேயும் அதேதான். அந்த சத்தியத்தோட சேர்ந்து இருக்கிறதுனாலே, தாதாத்மியத்தோடு இருக்கிறதுனாலே இந்த பிரபஞ்சம் பூரா சத்தியம்னு தெரியறதே தவிர, பிரபஞ்சத்தை அந்த காரணமான சத்தியத்திலேருந்து பிரிச்சு எடுத்துட்டோமானால் இது சத்தியத்தும் கிடையவே கிடையாது. தத் சத்தியம் வியாபிய விஸ்வம் கடபிடர முகம் மிருத்திகேவ அவபாதி. இந்த மிருத்திகை தான் திருஷ்டாந்தம். அது போல மிருத்திகை காரணமானத்தால் தன்னுடைய காரியமான கட்டாதிகளே சேர்ந்து தெரியற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கே காரணமா இருக்கக்கூடிய சத்து பிரபஞ்சத்துல ஒவ்வொரு பதார்த்தத்தோடும் சேர்ந்து சேர்ந்து தெரியுது. தஸ்மின் ரஜ்ஜா விவாஹிஹி நிகிலமபி ஜெகத் கல்பிதம். இப்ப சொல்ற ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த மண்ணுல குடம் கல்பித்தம்னு நம்ம அவ்வளவு சொல்றது இல்லை. ஆனா இப்ப சொல்லக்கூடிய இந்த சத்தியம் இருக்கே, இந்த சத்தியத்துல தான் அந்த ஜெகத் கல்பிதம். அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ரஜ்ஜா விவாஹிஹி, ரஜ்ஜவு அஹிஹி. கயத்துல எப்படி பாம்பானது கல்பிக்கப்பட்டதோ, பிராந்தியால தெரிகிறதோ, அதே மாதிரி அந்த சத்தியத்துல, சத்தியமான ஆத்மவஸ்துல நிகிலம் ஜெகத் கல்பிதம். முழுக்க ஜெகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கு. எல்லா ஜெகத்தும் அதுலதான் கல்பிக்கப்பட்டிருக்கு. அதனால தத் ஸ்வபாவா தன் மாத்திரம். இப்பேற்பட்ட அந்த ஜெகத்து எப்பவுமே கல்பிக்கப்பட்டது அதிஷ்டானத்தோடு தாதாத்மியம் கொண்டதாக இருக்கும். அதான் அந்த ரஜ்ஜுல கல்பிக்கப்பட்ட சர்ப்பமானது ரஜ்ஜுவை காட்டிலும் தனியா எடுக்க முடியாது. அது ரஜ்ஜுதான், ரஜ்ஜுதான் அப்படி தெரியுறதுன்னு சொல்லணும். அதனால ரஜ்ஜுல கல்பிக்கப்பட்ட சர்ப்பம் தனியாக எப்படி இல்லையோ, அதே மாதிரி சத் ஸ்வரூபத்தில் கல்பிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சமும் சத்த காட்டிலும் வேறானதாக இல்லை. சத்தோடு சேர்ந்து தெரியும் போது சங்கடா சன்படா அப்படின்னு தெரிஞ்சாலும் இது சத்தை விட்டுட்டு தனியாக இது இல்லை, இது நிஜமாகாது. தத் பிருதக்த்வே ஹ்யசதிதமகிலம் ஸ்யாத் ததேவ ஹ்யபேதே தத் பிருதக்த்வே. இந்த பிரபஞ்சம் அந்த சத்த காட்டிலும் பிருதக்காக பிரித்து எடுத்தோமானால், பிரபஞ்சம் வேறு, அந்த சத்திய அதுக்கு உபாதார காரணமா இருக்கக்கூடிய சதேவ சோமேதமக்ர ஆசியத்துன்னு சொன்ன சத்துங்கிறது வேறு அப்படின்னு பிரிச்சுட்டோமானால், பிரிக்க முடியாது. பிரிச்சோமானால் அப்ப என்ன ஆகும்? அசதிதம் அகிலம். இது எல்லாம் அசத்தை. எப்படி திருஷ்டாந்தத்திலையும் நம்ம அதே மாதிரி பார்க்கலாம். நம்ம எந்த மண்ணை வச்சு பானையை பண்ணினானோ, அந்த பானைக்கு உபாதான காரணமா இருந்த மண்ணை அவன் பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்ன, அப்ப பானை என்ன ஆகும்? இருக்காது. பானை எந்த மண்ணை வச்சு பண்ணினானோ அந்த மண்ணை எடுத்தாச்சுன்னு சொன்னா பானை இருக்காது. பானை அசத் இல்லாததா போயிடும். அதே மாதிரிதான் இந்த சத் ஸ்வரூபத்திலேருந்து உலகத்தை பிரிச்சு பார்க்கும் போது, பிரிச்சால் அது அசத்தாயிடும். தத் பிருதக்த்வே யசதிதம் அகிலம் ஸ்யாத். அப்ப எப்படி சத்துன்னு தெரியும்னா, ததே ஸ்யாத் ததேவ ஹ்யபேதே.
அதே அந்த பிரபஞ்சமானது நம்ம என்ன சொன்னோம், பிரபஞ்சமானது சத்துல இருந்து பிரிச்சு விட்டோம்னா இல்லாத போயிடும். சரி பிரிக்காம வச்சுப்போமே அப்படின்னு சொன்னா அப்போனா அபிநமா போயிடும். பிரிச்சா இல்லாத போயிடும், பிரிக்காம வச்சுட்டோம்னா அபிநமா போயிடும். ஆக எப்படியா இருந்தாலும் நமக்கு எது கிடைக்கிறது சத்தியம் அப்படின்னு சொன்னா நிஜ பரமார்த்த சத்துவங்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். பிரபஞ்சங்கள்ல எல்லாம் பரமார்த்த சத்தான அந்த பிரம்மமானது கூட கூட சேர்ந்து தெரியுறதுங்கிறதுனால பிரபஞ்சத்துல எல்லாம் சத்துன்னு பிரதீத்தி ஏற்படுறது. வாஸ்தவத்துல அதுக்கு சத்தையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது ஒண்ணு சத்தே இல்லை. பிரபஞ்சம் சத்தோட சேர்ந்து தெரிஞ்சுட்டு தானும் சத்து மாதிரி காமிச்சுக்கிறது. அதனால அது பரமார்த்தம் இல்லை. அதனாலதான் பிரம்மைவ பரமார்த்த சத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இந்த 12வது ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கு அடுத்தது நாம 13வது ஸ்லோகத்துக்கு போவோம். ஏகைவ பிரம்ம சத்தா வியவஹிருதி விஷயே சுக்தி ரூப்யாதிகே ச க்ஷாந்த்யாத்யே க்ஷாந்தி ஆத்யே அப்படின்னு பிரிச்சுக்கணும். க்ஷாந்த்யாத்யே சத்யமேத ஜகதிதி धियम् आब्रह्मबोधात् विधत्ते यावत् स्फूर्तिं द्वितीये प्रथितमिव पटस्फाटिके रक्तरूपम् माञ्जिष्ठं साधु रक्तः पट इति न मृषा स्फाटिके तन्मृषेति. ஒரே பிரம்மசத்தை தான், அதுதான் ஜெகத்துடைய சத்தே. ஜெகத்துக்கு தனியா சொந்தமான சத்து கிடையாது. இந்த பிரம்மசத்தையில ஆரோபிதமா இருக்கிறதுனால ஜெகத்து அதுவும் சத்தியம்னு தெரியறது அப்படின்னு சொன்னார் சித்தம்ராடி. அப்போ ஒரு கேள்வி வருது, அந்த பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால சத்தியம் சத்துன்னு தெரியறதுன்னு சொன்னா அப்ப சுக்தி ரூபமும் அதோட சேர்ந்து இருக்கிறதுனாலதான் சத்துன்னு தெரியுது. சுத்துரூபம் வேற எதுல சேர்ந்திருக்கு? வேற எதுலயும் இல்லை, அதே சைத்தன்யத்துலதான். எந்த சைத்தன்யத்துல இந்த கடப்பிராதி வியாவகாரிகமான பிரபஞ்சம் அத்தியாசம் ஆயிருக்கோ அந்த சைத்தன்யத்தோடு சேர்ந்து இது சத்துன்னு தெரியறது. அதுல அத்தியஸ்தமான ஜெகத்து. அப்ப சுத்தி ரூபம் ரஜு சர்ப்பம் இதெல்லாம் எங்கன்னா இதுவும் அதே சைத்தன்யம் தான் எல்லா இடத்துலயும் அதிஷ்டானம். அப்ப அந்த சைத்தன்யம் சத்தியம் தானே. அதனாலே அதோட சேர்ந்து இந்த சுத்தி ரூபியாதிகளும் சத்தாக தெரியுது. ஆனா எனக்கு இப்ப என்ன சந்தேகம், ஒரே பிரம்மசத்தை தான் சுத்தி ரூபத்திலும் தெரியுது, அதே பிரம்மசத்தை தான் பிரபஞ்சத்திலும் தெரியுது. ஆனா சுத்தி ரூபியம் சடார்னு சித்த நேரத்துக்குலாம் அது பாதமாயி அது பொய்ன்னு தெரிஞ்சு போயிடுறது. ஆனா பிரபஞ்சத்துல அப்படி தெரியலையே, இது என்ன காரணம் அப்படின்னு சின்ன சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் பதில் சொல்றது. ஏகைவ பிரம்ம சத்தா வியவஹிருதி விஷயே சுக்தி ரூப்யாதிகே ச. நீ சொல்றது கரெக்ட். ஒரே ஒரு பிரம்ம சத்தா, ஒரு பிரம்மம், அதுதான் சத்ரூபம் அப்படின்னு சொன்னா ஏகைவ பிரம்ம சத்தா வியவஹிருதி விஷயே, வியாவகாரிக சத்தியமாக சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திலும் சுக்தி ரூபியாதிகேச்ச பிராதிபாசிகம்னு சொல்லக்கூடிய சுக்தி ரூபியாதிகள்லையும் சாந்தி ஒரே ஒரு பிரம்மம் தான். அந்த பிரம்மசத்தை தான் எல்லா இடத்துலையும் தெரியும். அப்போ அதே பிரம்மசத்தை தான் சுக்தி ரூபத்துல தெரியுது, அதே பிரம்மசத்தை தான் கடத்திலும் தெரியுதுன்னு சொன்னா அப்ப ஏன் உன்னை பொய்ன்னு சொல்லணும், உன்னை சத்தியம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அப்படின்னு தான் இப்ப சங்கை. சுக்தி ரூபியத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாத போயிடுமே. ஒரே பிரம்மசத்தை தான் ரெண்டையும் தெரியுது, அதோட அதுல அத்தியஸ்தமா இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் சத்தியம்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டா இந்த வியாவகாரிகம் பிராதிபாசிகங்கிற வித்தியாசம் இல்லாத போயிடுமே ஒரு சந்தேகம். அதுக்கு பதில் சொல்றார், அது வாஸ்தவம், ஒரே பிரம்மசத்தை தான் விவகார விஷயத்திலையும் தெரிகிறது, சுத்தி ரூபாதி பிராதிபாசிகத்திலையும் தெரியுதுங்கிறது என்னவோ வாஸ்தவம். ஆனா அதுக்காக
ஒரே பிரம்மசத்தை தெரியுது அப்படிங்கிறதுக்காக வியாவகாரிகம் பிராத்திபாசிகங்கிற வித்தியாசம் இல்லாத போயிடாது. பிரம்மசத்தை அதுதான். ஆனா இது வியாவகாரிகம் அல்லது பிராத்திபாசிகம்னு சொல்றதுக்கு தேவையான அந்த லட்சணம் வேற வேற இருக்கு. அதை வச்சுதான் தீர்மானம் பண்ணுமே தவிர பிரம்மதத்தை தெரியறதே அது அப்படிங்கிறதுக்காக அது சத்தியம் சொல்றது இல்லை. இது மேல சொல்ற சாந்தி ஏகைவ பிரம்மசத்தா விவகார விஷயமா இருக்கக்கூடிய கடப்படாதிகள்லையும் யுக்திரூப்பியாதிகள்லையும் சாந்தி பாசிக்கிறது, பாசித்துக் கொண்டிருந்து ஆத்யே சத்தியமே தஜ்ஜகதி திதியம் ஆ பிரம்மபோதாத் விதத்தே. ஆத்தியனா விவகிருதி விஷயம், நம்ம விவகாரத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திலையும் அதே பிரம்மஸ்வரூபம் தான், பிரம்மஸ்வரூப சத்தை தான் புரிக்கிறது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இது பண்ற வேலை என்ன அப்படின்னு கேட்டா சத்தியமே தஜ்ஜகதிதி சிரம் ஜகதிதி தியம் ஆ பிரம்மபோதாத் விதத்தே. தியம் விதத்தே, தியம் விதத்தேனா ஒரு ஞானத்தை கொடுக்கறதான். அந்த பிரம்ம சக்தியானது இப்படி தெரியுது. சத்தியமே தஜ்ஜகதிதி தியம், நாம் பார்க்கிற ஜெகத்து உண்மைதான், என்ன அப்படின்னு ஒரு புத்தியை ஏற்படுத்தி கொடுக்குறது. எது? அந்த ஒரே பிரம்ம சத்தை இங்கேயும் பாதிக்கிறது அங்கேயும் பாதிக்கிறது. அப்படி இருந்தாலும் இது சத்தியம் அப்படிங்கிற ஒரு ஜீய அது ஒண்ணு பண்றது சொன்னோமோ. ஏன்னா சத்தியம் அப்படிங்கிறதுக்கு சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் கூட கூட ஸ்புரிக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த பிராதிபாதிகத்தையும் அதே பிரம்மத்தானே ஸ்புரிக்கிறது. அப்ப என்ன வித்தியாசம் கண்ட? இது பிராதிபாதிகம் வியாவகாரிகம்னு வித்தியாசப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா சொல்றார் ஜகதிதி தியம் ஆ பிரம்மபோதாத் விதத்தே. பிரம்ம சாட்சா்கார பரியந்தம் ஜெகத் சத்தியமா. இந்த ஜெகத் சத்தியமா தெரியறதுன்னு சொன்னா பிரம்மம் போல எப்போதும் சத்தியம், பிற்காலத்திலேயே சத்தியம் அப்படி தெரியல. இவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வர பரியந்தம் அது இருக்கு, சத்தியமா இருக்கு. அதனால அதை வியாவகாரிக்கம்னு சொல்றோம். ஆனா ரஜு சர்ப்பம் இருக்கே அது அப்படி இல்லை. யாரோ ஒருத்தன் அங்க போறவன் சொல்லிட்டான் இது பாம்புன்னு சொன்னா இது பாம்பு இல்லப்பா இது கயிறுதான் நன்னாவே இருக்கிறனா தெரியுது அப்படின்னு அவன் சொல்லிவிட்டான்னா போயிடும், பிராந்தி போயிடும். அப்பனா என்னாச்சு? சர்ப்ப ரஜு சர்ப்பத்தை போய் சன் அப்படின்னு பார்த்தது பிராந்தியா. ஆனா அதே கடப்படாதிகளை சன்னு பார்த்தது பிராந்தி கிடையாது, அது வியாவகாரிகம். வியவஹிருதி விஷயே சுக்தி ரூபியாதிகேச்ச க்ஷாந்த்யாத்யே சத்யமேத ஜகதிதி தியம் ஆ பிரம்மபோதாத் விதத்தே. பிரம்மபோதம் பரியந்தம் இந்த பிரபஞ்சத்தை சத்தியமாக காமிக்கிறது. நடுப்புற ஒன்றும் பாதங்கிறத ஒண்ணும் இல்லை. பிரபஞ்சம் சத்தியம்னா சத்தியம்தான், அப்படியே இருக்கு. ஆனா பிராதிபாசிகத்துல அந்த மாதிரி இல்லை. பிரம்மஜான பரியந்தம் இது தொடர்ச்சியா வராது. யாவத் ஸ்பூர்த்தி த்விதீயே பிரதிதமிவ படஸ்பாட்டிகே ரக்தரூபம் மாஞ்சிஷ்டம் சாது. யாவத் ஸ்பூர்த்தி, யாவத் ஸ்பூர்த்தி த்விதீயே இருக்கலாமல் அல்ல, ஸ்பூர்த்திம் யாவத்து, எது பரியந்தம் தெரியறதோ அது பரியந்தம். பிராதிபாசிக விஷயத்துல சொல்றேன். இப்ப வியாபக விஷயத்துல நமக்கு தெரியற பரியந்தம் தான் அது சத்தியமே இல்லை. நாம கண்ணை முடிந்தாலும் அந்த கட்டம் கட்டம் தான், கட்டம் சத்தியமா தான் இருக்கு, வியாவகாரிக சத்தியமா இருந்துட்டு இருக்கு. ஆக பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய பிரபஞ்சமானது பிரம்மபோத பரியந்தம், பிரம்மபோதம் வர பரியந்தம் அது சத்தியம். அப்படின்னா நமக்கு தெரியற பரியந்தம் சத்தியம்னு சொல்லல, பிரம்மபோத பரியந்தம் அது சத்தியம்தான். சத்தியம்னா அது பாதம் இல்லை, நம்ம பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அது சத்தியம். ஆனா இந்த சுக்தி ரூபியாதிக்கம் இருக்கே இது அப்படி இல்லை. யாவத் ஸ்பூர்த்தி த்விதீயே, பூர்த்தி தான். இது எவ்வளவு தூரம் அது தெரிஞ்சுட்டு இருக்கோ அது பரியந்தம் தான் அது சத்தியமா. அது தெரிஞ்சுட்டு இருக்கிற பரியந்தம் சத்தியம். எங்கேயாவது சுக்திங்கிறது தெரிஞ்சு கொடுத்தோடு சொன்னா அதனாலே யாவத் ஸ்பூர்த்தி த்விதீயே
இதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். பிரதிதமிவ படஸ்பாட்டிகே ரக்த ரூபம் மாஞ்சிஷ்டம் சாது. இந்த படம் இருக்கு, வஸ்திரம். இந்த வஸ்திரத்தையும் கலர் போட்டுடுறா. அதாவது மஞ்சிஷ்டா அப்படிங்கிற ஒரு திரவியம் இருக்கு, சவப்பு திரவியம். அந்த திரவியத்துல நினைச்சுட்டாக்க ரத்தம் ரத்தப்பட்டகார ஆயிடும். ஆரம்பத்துல வெள்ளையா இருக்கு, ஆனா அந்த அந்த இதுல தோச்சு எடுத்தாச்சுன்னா, சாயத்துல தோச்சு எடுத்தாச்சுன்னா இது ரத்தப்பட்டகா அப்படின்னு வருது. இந்த ரத்தப்பட்டகான்னு நிஜமாவே அது இந்த ரத்தப்பட்டகாங்கிறது நமக்கு ஆயுஸ் பூரா அது இருக்கிற பரியந்தான் ரத்தப்பட்டகா தான். அது அப்புறம் கலர் மாற போறது இல்லை, அப்படியே ரத்தப்பட்டகா, சிவப்பு வஸ்திரம், காஷாய வஸ்திரம் அப்படின்னு இருக்கும். ஆஹா, அந்த படத்துக்கு இதனால ரூபம் வந்துதான்னு கேட்டா இல்லவே இல்லை. இப்போ சாயத்துல நினைச்ச வஸ்திரத்தை நாம வேற கலர்ல பாக்குறோம்னா அந்த கலர் எதை சேர்ந்தது? அந்த சாயத்தை சேர்ந்தது. மாஞ்சிஷ்டம்னு போட்டா அந்த மஞ்சிஷ்டாங்கிற திரவியத்தை சேர்ந்ததே தவிர்த்து அந்த பட்டத்தை சேர்ந்த ரூபம் அது இல்லை. மேலேந்து ஒட்டிட்டு இது சவப்பா பட்டத்தை காண்பிக்கிறதே தவிர இந்த ரூபம் அதுல இல்லை. சரி, அதே சமயத்துல ஸ்பாட்டிகே ரக்த ரூபம். இந்த ஸ்பட்டிகம் இருக்கோ இல்லையோ, இதுலயும் ரத்தம் தெரியும். அதுல எப்படி ரத்தம் தெரியறதுன்னு கேட்டா அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் அங்க தெரியும். அப்ப அந்த விதத்துல பாக்குறச்சே இந்த ரத்தமான ஒரு புஷ்ப ஒரு வஸ்துவுக்கு பக்கத்துல அந்த ஸ்பட்டிகம் இருந்ததுன்னு சொன்னா அது ரத்தமா தெரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் சிவப்பா தெரியும், ரத்த ஸ்பட்டிகம். ஆனா அந்த ஸ்பட்டிகத்துல தெரியக்கூடிய அந்த நிறம் இத வாஸ்தவம் யாராவது உட்பாளோ? பக்கத்துல சிவப்பு பூ வச்சதுனாலே இந்த ஸ்பட்டிகம் இப்ப சிவப்பா போயிடுச்சு. அப்ப மஞ்சள் சாமான் வரும்போது இது மஞ்சளா போயிடுறது அப்படின்னு சொல்லுவாள் யாராவது? சொல்லவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியும் அது மாதிரி போகலன்னு. அது இல்லவே இல்லை, வெறும் தெரியறதுக்கு தான் அப்படி தெரியறதே தவிர வாஸ்தவத்துல ஸ்பட்டிகம் ரத்தம் ஆகலை. அதனால என்ன சொல்லுவா, ரத்த பட்டகா அப்படின்னு சொல்றதும் ரத்த ஸ்பட்டிகான்னு சொல்றதும் ரெண்டும் ஒன்னாக இருந்தாலும் கூட விவகாரத்துல வித்தியாசம் இருக்கு. ரத்தகா பட்டகா அப்படின்னு சொன்னா அது நிஜமா இவன் சாயத்துல தோச்சுட்டான், அதனால அது நிஜமாவே ரத்தவஸ்திரம் ஆயிடுதான். ஆனா ரத்த ஸ்பட்டிகான்னு ஆச்சான்னு கேட்டா ஆகலன்னு. அது ரத்தம் ஆகவே இல்லை, ஸ்பட்டிகம். அதனால ஸ்பட்டிகோ ரக்தகான்னு சொல்றதே அந்த ஸ்பட்டிகத்துல தெரியக்கூடிய ரத்த ரூபம் பிராதிபாசிகம், பொய்யானது, இது வியாபகாரிக்கம் இல்லை. பிராதிபாசிகமான ரத்த ரூபத்தை நாம ஸ்பட்டிகத்திலே பார்க்கிறோம். ஆனா அதே சமயத்துல அந்த வஸ்திரத்துல பார்க்கக்கூடிய அந்த ரூபமானது அது வியாபகாரிக்க விஷயம், அது பிராதிபாசிகம் இல்லை. என்ன காரணம்? இது ரத்தப்பட்டகா அப்படிங்கிற இந்த புத்தியானது நமக்கு பாதிக்கப்படலை. பிரம்மபோதம் வந்தாதான் போகும். பிரம்ம சாட்சா்கார பரியந்தம் இது தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. ஆகையாலே இது அபாதித்தம்னு சொல்லி இதை வியாபகாரிக்கம்னு வச்சுடுவோம். அந்த ஸ்பட்டிக்கம் இருக்கு, அந்த பூவை நகட்டிட்டா இது போயிடுறது, இதையாவது நகட்டிட்டா அந்த கலர் போயிடுறது, கலரே இல்லை. ஆகையாலே இந்த கலரை நாம பிராதிபாசிகம் அப்படின்னு சொல்லுவோம். இது பிராந்தி. ஆக ரெண்டுமே வேற இன்னொன்னோட ரூபம்தான், சொந்த ரூபம் கிடையாது. படத்தினுடைய ரத்த ரூபமோ சொந்த ரூபம் இல்லை, ஸ்பட்டிகத்துல தெரியக்கூடிய ரத்த ரூபமோ ஸ்பட்டிகத்துக்கு சொந்தமான ரூபம் இல்லை. எல்லாமே இன்னொன்னுல உள்ளது இங்க தெரியறது, அவ்வளவுதான். அப்படி தெரிஞ்சாலும் கூட ரத்தஸ்பட்டகாங்கிறது வியாபகாரிக்கம்னு சொல்லியிருக்கேன். ஸ்பட்டிகோ ரக்தகான்னு சொன்னா அது தப்பு, அது பிராதிபாசிகம்னு சொல்றா இல்லையா? அதனால ரக்தஸ்பட இதி நமிருஷா ஸ்பாட்டிகே தன்மிருஷேதி. ரத்தஸ்பட்டகா அப்படின்னு சொன்னா அது நமிருஷா, அது பொய் இல்லை, அது நிஜம்னு சொல்றான். ரத்தஸ்பட்டிகான்னு சொன்னா அது தப்பு, அது பொய்.
ரக்த பட இதி நமிருஷா ஸ்பாட்டிகே தன் மிருஷேதி. அதாவது இந்த ஸ்லோகத்துல இந்த வியாவகாரிகம் பிராதிபாதிகம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டு அதை சொல்லிட்டு வர்றார். அவர் என்ன சொல்ல வந்தார்? வியாவகாரிகத்துக்கும் பிராதிபாதிகத்துக்கும் என்ன இவர் வித்தியாசத்தை காமிச்சார் அப்படின்னு சொன்னா, இத பல தினசா சாஸ்திரத்துல சொல்றது வழக்கம் உண்டு. அதாவது வியாவகாரிகமான இந்த பிரபஞ்சம் இருக்கே, இதுக்கு இப்போதைக்கு பாதை இல்லை. ஆனா பிராதிபாதிகத்துக்கு கை மேல பாதம் வந்து விடுறது. அதனால நமக்கு பிரம்மசாட்சா்கார பிராக் அது பரியந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த விவகார காலம்னு இருக்கே, சம்சார காலம், இந்த காலத்திலேயே எதற்கு பாதம் ஏற்படுறதோ அதை பிராதிபாதிகம் சொல்றோம். ரஜ்ஜுல சர்ப்பம் தெரிஞ்சா இந்த சர்ப்ப பிராந்தி போவதற்கு பிரம்மசாட்சா்காரம் வரணும்னு தேவையில்லை. இது ரஜ்ஜுன்னு தெரிஞ்சாலே போரும். ஆக ரஜ்ஜு சர்ப்பத்தை பாதிக்கிறதுக்கு ரஜ்ஜு இது ரஜ்ஜுதான் உண்மையில அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போரும். பிரம்மசாட்சா்காரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்னாச்சு? பிரம்மசாட்சா்காரம் வரத்துக்கு முன்னாடியே இது ரஜுதான்னு சொல்லி வரக்கூடிய தியானத்தினாலே அந்த சர்ப்பத்துக்கு பாதம் ஏற்பட்டு போயிடும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரம்ம அதிரிக்த பாத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்ம வேண்டாம், வேற ஒரு பிரமா ஈயம் சுக்தி அப்படிங்கிற அந்த தத்துவ பிரமை இருக்கு, அதனாலேயே பாதிக்கமாயிடும். இதான் பிரம்ம அதிரிக்த பாத்தியமாக இருக்கு இந்த பொய்யானது, இந்த பிராதிபாதிகம். அதுதான் பிராதிபாதிகம் சொல்றது. ஆனா பிரபஞ்சம் அப்படி இல்லை. இப்ப நான் பாக்குறது கட்டம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே இது கட்டமா தெரிகிறது. இன்னும் இது உடஞ்சு போனாலும் இதுக்கு முன்னாடி இது கட்டமா தான் இருந்தது, உடஞ்சு போனதுக்காக அது அப்புறம் மாறி போச்சுன்னு சொல்ல போறது இல்லை. ஆக பிரம்மசாட்சா்காரம் வராத பரியந்தம் இதுக்கு பாகம் இல்லை. இதை வச்சு அதை வியாவகாரிகம்னு சொல்லு. இங்க இன்னொரு யுக்தியும் சொல்லியிருக்கார். இது ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்துறதுக்கு இந்த அதிஷ்டான சைத்தன்யத்திலே கூட நாம பேதம் பண்ணி விடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த பிராதிபாதிகங்கள்லாம் இருக்கும், அந்த பிராதிபாதிக ஸ்தானத்துல வேற ஒண்ணு வியாவகாரிக்கம் இருக்கிறது. இப்ப ரஜு சர்ப்பம் அப்படின்னு சொன்னா அந்த சர்ப்பம் தெரியற அந்த இடத்துல ரஜுன்னு ஒண்ணு கிடக்கு, கயிறு கிடக்கு. சுக்தி ரஜதம்னு சொன்னா அந்த சுக்தின்னு ஒண்ணு கிடக்கு, வியாவகாரிக சத்தியமா கிடக்கு. அப்ப அதுல என்ன தெரியுறதுன்னா, அந்த சுக்தியாதி அவச்சின்னமான அந்த சைத்தன்யம் இருக்கே, அதுலத்தான் அந்த ரஜதம் சர்ப்பம் இந்த பிராதிபாதிக பதார்த்தங்கள் எல்லாம் அத்தியாசமாயிருக்கு. நிரவச்சின்ன சைத்தன்யம் இல்லை. ஆனா வியாவகாரிக பிரபஞ்சத்துக்கு சொல்லும் போது, வியாவகாரிக பிரபஞ்சத்துக்கு இப்ப கட்டம் அத்தியஸ்தம்னு சொன்னா அந்த ஸ்தானத்துல என்ன இருந்தது? ரஜதம் அத்தியஸ்தம்னு சொன்னா அந்த ஸ்தானத்துல சுத்தியே இருந்திருக்கு. ஆனா இந்த கட்டம் அத்தியஸ்தம்னு சொன்னா அந்த ஸ்தானத்துல என்ன, அதுக்கு பதில் என்ன இருந்திருக்குன்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் சைத்தன்யத்துல இது அத்தியாசம். ஏன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, வியாவகாரிகமான ஜெகத்தானது அனவச்சின்னமான சைத்தன்யத்திலே அத்தியாசமாயிருக்கு. அதாவது வியாவகாரிகமான அந்த பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமாக இருப்பது அனவச்சின்ன சைத்தன்யம். அதே சமயத்திலே பிராதிபாதிகமான சுக்தி ரஜதாதிகளுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கிறது அவச்சின்ன சைத்தன்யம். இப்படி சொல்லலாம். இன்னொன்னு கூட சொல்லலாம், மூலாஜானம் தூலாஜானம் அப்படின்னு பிரிச்சுண்டு மூலாஜானமும் அவஸ்தாஜானம்னு சொல்றது உண்டு. மூலாஜானத்தினாலே அந்த சைத்தன்ய ரூப அதிஷ்டானத்துல தெரியக்கூடிய பிரபஞ்சமானது வியாவகாரிகம். மூலாஜானத்தான தெரிஞ்சா அது வியாவகாரிகம்ட்டார். அதே சமயத்துல மூலாஜானம் இல்லை, வேற குட்டி குட்டியா அப்பப்போ போகக்கூடிய அஜானம் தூலாஜானம் அல்லது அவஸ்தாஜானம். இந்த அவஸ்தாஜானத்தினாலே வரும்படியா இருந்தால் அந்த வஸ்து வந்திருக்கு. சுக்தி ரஜிதாதிகள்லாம் அவஸ்தாஜானத்துல வந்திருக்கு. ஏன் இது ரஜிதமா தெரிஞ்சது? ஏன்னா சுக்தின்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாளே தவிர பிரம்மஜானம் வரல அதனாலதான் இது ரஜிதமா தெரிஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க. சுக்தின்னு தெரியாததுனால இப்படி தெரிஞ்சு போச்சு. அப்ப என்னாச்சு?
அந்த ஞானமே பாதிக்கமாயிடும். அதனால அதுக்கு எந்த அஜ்ஞானம் காரணம் அப்படின்னு கேட்டா பிரம்ம அஜ்ஞானம் காரணம் இல்லை, சுத்தி அஜ்ஞானம். அதைத்தான் ஸ்தூலாஜ்ஞானம் அல்லது அவஸ்தா அஜ்ஞானம்னு சொல்றது. இப்பேற்பட்ட அஜ்ஞானமே வித்தியாசப்படுறது. பிராதிபாதிகத்துக்கு அவஸ்தாஜானங்கள் ஹேத்துவாக உபாதானமாக இருக்கு, வியாவகாரிகத்துக்கு மூலாஜானம் காரணமா இருக்கு, உபாதான காரணமா இருக்கு. அதனாலே வித்தியாசம். இப்படியாக பிராதிபாதிகம் வியாவகாரிகம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களை ரெண்டு சத்தையை இப்படிதான் பிரிக்கணும். இதுக்காக சத்தையில தனியா ரெண்டு இருக்குங்கிறது அர்த்தம் இல்லை. 3 விதமா பல விதமா இப்படி பிரிக்கலாம். இதுதான் இந்த எத்தனாவது ஸ்லோகம்? இது 13வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். இதுக்கப்புறம் 14வது ஸ்லோகத்தை நம்ம அடுத்த கிளாஸ்